போன் அடிக்குது. அம்மா, திவ்யா கூப்பிடுறா. திரு, அவகிட்ட மகா வீட்டை விட்டு போன விஷயத்த சொல்ல வேண்டாம். தெரிஞ்சா திவ்யா ரொம்ப வருத்தப்படுவா. மதியம் நம்ம வீட்டுக்கு திவ்யா வந்திருந்தா மகா வளையல யாரோ ஒரு திருட்டு பையன் புடுங்கிட்டு போயிட்டானா. என்னம்மா சொல்றீங்க? ஆமா. ஷோ, மகா இந்த ஊருக்கு வந்த புதுசுல ரோட்ல நடந்து போய்கிட்டு இருந்தப்ப மகா கிட்ட இருந்து அந்த திருட்டு பையன் வளையல புடுங்கிட்டு போயிட்டானா. மகாவுக்கு அப்போ அடி கூட பட்டிருக்கு. திவ்யா தான் மகாவை காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்கா. என்னம்மா சொல்றீங்க? இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கா? ஆனா திவ்யா அதை பத்தி என்கிட்ட எதுவுமே சொல்லலையே. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு நடந்த விஷயத்த போலீஸ்ல ஆன்லைன்ல கம்ப்ளைண்டா கொடுத்திருக்கா. அது விஷயமா போலீஸ் நம்ம வீட்டுக்கே வந்து மகா கிட்ட விசாரிச்சுட்டு போயிருக்காங்க. அப்படியா? எனக்கு எதுவுமே தெரியலையேம்மா. அப்படி வந்தப்பதான் மகாவை உன் மாமா வளையல எடுத்துட்டான்னு சொன்ன விஷயத்த கேட்டு திவ்யா ரொம்ப வருத்தப்பட்டா. கோவப்பட்டு அவ சண்டை போட்டானா பாத்துக்கையேன். இப்ப திவ்யாவுக்கு மகா கிளம்பி போயிட்டான்னு சொன்னா ரொம்ப உடைஞ்சு போயிடுவா. மகா மேல திவ்யாவுக்கு ரொம்ப பாசம் தரும். ஆமாம்மா, எனக்கும் அது நல்லா தெரியும். திவ்யா மகாவை ரொம்ப நம்புறா. சரிம்மா, இப்போ திவ்யா கிட்ட என்ன சொல்றது? ஏன் திரு போன் எடுக்க மாட்டேங்கிறா? கண்டிப்பா நேரம் தூங்கி இருக்க மாட்டான். சரி, எப்படியும் கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப கூப்பிடுவான். திரு, மகா பாவம். அவளை நாம போக விட்டுருக்கவே கூடாது. இந்த நேரத்துல தனியாவே எங்க போவா? அவளுக்கு இந்த ஊர்ல யார தெரியும்? அம்மா, அங்க கூட்டமா இருக்காங்க.